இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித ஹிலாரியஸ் விழாவை கொண்டாடுகிறது. திருத்தந்தை ஹிலாரியஸ் கத்தோலிக்க திருச்சபையின் 46ஆம் திருத்தந்தையாக 461ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் நாளிலிருந்து 468ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் வரை ஆட்சி செய்தார். அவர் ஒரு புனிதராக கத்தோலிக்க திருச்சபையால் வணங்கப்படுகின்றார். ஹிலாரியஸ் மேற்கத்திய மத்திய தரை கடலில் உள்ள சார்டினியா தீவில் பிறந்தார். அவர் பிறந்த ஆண்டு உறுதியாக தெரியவில்லை. திருத்தந்தை முதலாம் லியோவின் ஆட்சி காலத்தில் ஹிலாரியஸ் அவருக்கு தலைமை திருத்தொண்டராக பணிபுரிந்தார். அவர் ரோம திருப்பிடத்தின் உரிமைகளை நிலைநாட்டுவதில் தீவிரமாக உழைத்தார். 441ஆம் ஆண்டில் கூட்டப்பட்ட 2ஆம் எபேசல் பொது சங்கத்திற்காக ஹிலாரியஸும் புடேலோயி ஆயரான ஜூலியஸும் திருத்தந்தை லியோவின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அப்பொது சங்கம் கான்ஸ்டான்டினோபிள் பேராயரான பிலேனியனை கண்டித்ததை ஹிலாரியஸ் வன்மையாக எதிர்த்தார். திருத்தந்தை லியோவின் கடித தொகுப்பில் ஹிலாரியஸ் பைசாண்டைன் பேரரசி தூய எலியா புல்சேரியா என்பவருக்கு எழுதிய கடிதமும் உள்ளது. அக்கடிதத்தில் அவர் திருத்தந்தையின் கடிதத்தை பொது சங்கத்திற்கு பிறகு பேரரசியிடம் ஒப்படைக்க தவறியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறார். ஆனால் எபேசில் நடந்த முறைகேடான சங்கத்தில் நிகழ்ந்தவற்றை பற்றிய செய்தியை அவர் திருத்தந்தைக்கு கொண்டு சேர்ப்பதற்கு முன் பல இன்னல்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. அவர் ரோமுக்கோ கான்ஸ்டான்டினோபிளுக்கோ செல்வதை விரும்பாத அலெக்சாந்திரியாவின் டயோஸ்குருஸ் என்பவரின் கையிலிருந்து தப்பி சென்று திருத்தந்தைக்கு செய்தி அளிக்க பெரும் பாடுபட்டார். ஹிலாரியஸுக்கு முன் திருத்தந்தையாக பணியாற்றிய முதலாம் லியோ ரோம திருச்சபையின் அதிகாரத்தை உறுதியாக நிலைநாட்டி புகழ் பெற்றிருந்தார். ஹிலாரியஸ் திருத்தந்தை லியோவின் அடியொற்றி பணிபுரிந்தார் என்றாலும் லியோவை போல புகழ் பெறவில்லை. இருப்பினும் அவர் ஆற்றிய பணிகளுள் சில குறிப்பிடத்தக்கவை. திருச்சபையில் நிகழ்ந்த நேசையா பொது சங்கம் ஆண்டு 325, எபேசு பொது சங்கம் ஆண்டு 431, கால்சேதோன் பொது சங்கம் ஆண்டு 451. திருத்தந்தை லியோ கால்சேதோன் பொது சங்கத்திற்கு எழுதிய கடிதம் ஆகியவற்றில் அடங்கியிருந்த போதனைகளை வலியுறுத்தி ஹிலாரியஸ் கீழை திருச்சபை தலைவர்களுக்கு எழுதியதாக தெரிகிறது. ஹிலாரியஸ் திருச்சபை போதனைகளுக்கு எதிராக ஆங்காங்கே எழுந்த திரிபு கொள்கைகளை கண்டித்தார். ரோம திருப்பிடத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டினார். இத்தாலியில் ஹிலாரியஸ் ஆரியுசு கொள்கை என்று அழைக்கப்பட்ட ஒரு திரிபுர கொள்கை பரவாமல் இருக்க முயற்சி மேற்கொண்டார். ஆரியுசு கொள்கை இயேசு கிறிஸ்து பற்றிய ஒரு தவறான கருத்தை பரப்பியது. அதாவது இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் அல்ல என்றும் கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுள் இயேசு ஒரு முதன்மையான படைப்பு மட்டுமே என்றும் ஆரியசு கொள்கை கூறியது. திருத்தந்தை ஹிலாரியஸ் ரோமின் புதிய பேரரசனாயிருந்த அந்தேமியூஸ் என்பவரை அணுகி அவர் திரிபு கொள்கையினருக்கு ரோமில் இடம் கொடுக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ஸ்பெயின்,
கால், இன்றைய பிரான்ஸ் பகுதி முதலிய பிரதேசங்களில் திருச்சபை செயல்பாடுகள் குறித்து வழிமுறைகள் நல்கினார். அங்கு நடந்த திருச்சபை ஆட்சி முறையில் ஹிலாரியஸ் பலமுறை தலையிட்டு தம் அதிகாரத்தை நிலைநாட்டினார். திருத்தந்தை ஹிலாரியஸ் 465 ஆண்டில் ரோம் நகரின் புனித மரியா பெருங்கோவிலில் ஒரு சங்கத்தை கூட்டினார். இறக்கும் தருவாயில் இருக்கும் ஓர் ஆயர் தமக்கு பின் யார் ஆவார் என்று யாரையும் குறித்து கூறுதல் முறைகேடானது என்று அறிவித்தது. திருத்தந்தை ரோம் நகரில் பல கோவில் கட்டடங்களை எழுப்பியும் புதுப்பித்து அழகுபடுத்தியும் பணிகள் புரிந்தார். புனித யோவான் பெருங்கோவிலில் 3 சிறு கோவில்களை கட்ட அவர் ஏற்பாடு செய்தார். அவற்றுள் ஒன்றை அவர் நற்செய்தியாளரான புனித யோவானுக்கு அர்ப்பணித்தார். இது பற்றிய விளக்கம் வருமாறு: திருத்தந்தை லியோவின் காலத்தில் எபேசு நகரில் முறைகேடாக கூட்டப்பட்ட பொது சங்கத்தில் லியோவின் பதிலாளாக செயல்பட்ட ஹிலாரியஸ் தம் கருத்தை ஆதரிக்கவில்லை என்று கருதிய சிலர் அவரை பிடிக்க திட்டம் தீட்டினார்கள். இதை அறிந்த ஹிலாரியஸ் அவர்களின் கையிலிருந்து தப்பியோடி எபேசு நகருக்கு வெளியே அமைந்திருந்த புனித நற்செய்தி யோவானின் கல்லறை பகுதியில் ஒளிந்து கொண்டு உயிர் தப்பினார். இவ்வாறு தாம் உயிர் பிழைத்ததற்கு புனித யோவானின் அருளே காரணம் என்றுணர்ந்த ஹிலாரியஸ் புனித யோவானுக்கு தம் வணக்கத்தை தெரிவிக்கும் பொருட்டு மேற்கூறிய சிறு கோவிலை கட்டுவித்தார். 455 ஆண்டு நிகழ்ந்த வான்டல் படையெடுப்பின் போது ரோமை கோவில்கள் பலவற்றிலிருந்து பொன்னும் பிற செல்வங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. அக்கோவில்கள் மீண்டும் தலை தூக்கி எழும் வண்ணம் ஹிலாரியஸ் பல நன்கொடைகளை வழங்கினார். மேலும் திருத்தந்தை ஹிலாரியஸ் புனித லாரன்ஸ் பெருங்கோவிலை அடுத்து ஒரு துறவற இல்லத்தை நிறுவினார். திருத்தந்தை ஹிலாரியஸ் 468 ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 நாள் மரித்தார். அவர் அழகுபடுத்திய புனித லாரன்ஸ் பேராலயத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை புனித ஹிலாரியஸ் இவர் மேற்கொண்ட ஆன்மீக வழியில் நாமும் பின்பற்றி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.